இப்ப இந்த பேங்க்ல வந்து வரக்கூடிய இந்த வட்டி காசு, இப்போ ஒருத்தர் லோன் எடுத்திருக்கிறாரு. லோன் எடுத்து அந்த ரீபேமெண்ட்டா வட்டிக்கு வந்து இந்த லோனுக்கு வந்து ரீபேமெண்ட் அவருக்கு அதுவும் வட்டியா தான் கட்டுறாரு. இப்ப இங்க பேங்க்ல நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த வட்டிய வச்சுட்டு, நம்ம லோனுக்கு வந்து வட்டிய திரும்ப கட்டலாமா? இல்லன்னா இது ஒரு பாயிண்ட். இன்னொரு கேள்வி என்ன அப்டின்னா, இப்ப நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. கவர்மெண்ட் நம்ம டாக்ஸ்லாம் கட்டுவோம். எல்லாருமே வந்து பிசினஸ் எல்லாம் கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டுவோம். இந்த பேங்க்ல தரக்கூடிய இந்த வட்டி அமௌண்ட்ட வச்சுட்டு, நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸா வந்து இந்த அமௌண்ட்ட இந்த வட்டி பணத்த வச்சு கட்டலாமா? இந்த 2மே கூடாது. ஏன்னா, இப்போ பேங்க்ல ஒரு பேங்க்ல வந்து லோன் வாங்கியிருக்கிறாரு. ஒரு வட்டி கொடுக்க வேண்டிய இருக்குது. இன்னொரு பேங்க்ல இவர் பணத்த போட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. வச்சிருக்காரு. வட்டி கிடைக்குது. வட்டியாக கிடைச்சத, வட்டி வட்டியாக கட்டுறது பயன்படுத்தலாமா? அப்படின்னு தான் ஆமா. கேட்டுக்கிறீங்க. கூடாது. ஏன்னு சொன்னா, இவர் தனக்காக தானே உபயோகிக்கிறாரு. ம். இப்ப இவருக்கு வந்து பேங்க்லேருந்து வட்டி பணம் இல்லன்னு வச்சுக்கிறோங்க. இவர் லோன் வாங்குனாரு. வட்டி குடுக்கணும். இவர் சொந்த பணத்திலேருந்து தானே வட்டி ஆமா. குடுக்கணும். இப்ப வட்டியாக வந்தத குடுத்தாருன்னா, வந்த வட்டிய இவருக்காக தான் இவருக்கு அக்கவுண்ட் பயன்படுத்துறாரு. பயன்படுத்துன அதானே மாரி வரும். கூடாதுங்கிறோம். அ. அப்ப வட்டியை பயன்படுத்துறாங்க அந்த குற்றம் இவருக்கு வந்துரும். அதனால கூடாது. டாக்ஸும் அப்படிதான். டாக்ஸ் ஒரு வியாபாரி டாக்ஸ் கட்டுறாருன்னு வச்சுக்கிறோங்க. இவருக்கு வட்டி பணமெல்லாம் இல்ல. இப்போ ஒரு சொந்த பணத்த தான் கவர்மெண்ட் இவரு டாக்ஸே கட்டணும். வட்டியாக, டாக்ஸாக கட்ட வேண்டியது டாக்ஸ். இருக்குது. இப்ப இந்த நேரத்தில வட்டியாக வந்தத நம்ம கட்டுவோம்ன்னு இவர் கட்டுனா, தனக்காக தான் ஆமா இவரு சொந்த பணம் மாரி. உபயோகிக்கிறாரு. அப்ப இவரு வட்டி தனக்காக இவர் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த குற்றத்துக்கு இவர் உள்ளாகிருவாரு. ஆனா அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏழை எளியவங்களுக்கு நன்மை எதிர்பார்க்காம குடுத்துற வேண்டியது தான். ம்.